சார் இது என்ன சார் ட்ரீட்மெண்ட்? இசிடி என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் தெரப்பின்னு சொல்றது. இந்த ட்ரீட்மெண்ட் யாரெல்லாம் எடுக்கலாம் சார்? ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்க, ஹார்ட்டவே மாத்தணும், கார்டியாக் டிரான்ஸ்பிளான்ட் தேவை அப்படின்னு சொன்னவங்க, நெஞ்சுவலி அடிக்கடி வரவங்க, மொத்தத்துல மாரடைப்பு வந்து சர்ஜரி வேண்டாம்னு நினைக்கிறவங்க, ஸ்டென்ட் வேண்டாம்னு நினைக்கிறவங்க, அல்லது பைபாஸ் பண்ணியும் திரும்ப அடைப்பு வரவங்க, ஸ்டென்ட் வச்சும் திரும்ப அடைப்பு வரவங்க, மாத்திரை மருந்துகளுக்கு வந்து இந்த நெஞ்சுவலி கண்ட்ரோல் ஆகாத இருக்கிற பேஷண்ட், இந்த மாதிரி கார்டியாக் ரிலேட்டடா எல்லா பேஷண்ட்டும் எக்ஸப்ட் வந்து வால்வார் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவோம், அவங்களுக்கு ஆபரேஷன் தான் தேவை, வாழ்வு தான் மாத்தணும். மத்தபடி மாரடைப்பு நோய் வந்தா அனைத்து பேஷண்ட்டுகளும் எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு அமிர்தம்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி வேணாம், மத்த ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்கன்னா சர்ஜரி பண்ண சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் எனக்கு வேணாம், அது இல்லாம கியூர் பண்ணணும்னா நம்ம பிஜிஎஸ் கோயம்புத்தூர் வந்துருங்க. பிரபு சாரை மீட் பண்ணிருங்க. 26 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்பே பாருங்க எத்தனை பேஷண்ட் எடுத்துட்டு ஆமா சார். ஆமா, ஓபன் சர்ஜரி என்னங்க அது வேண்டான்னு இவர்கிட்ட வந்தா இவர் இது வரைக்கும் நல்லா கிளியர் பண்ணி என்ன விட்டுருக்காரு. இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, அதனாலதான் நான் பேசுறோம். ஃபர்ஸ்ட் நம்ப முடிஞ்சுச்சா வித்தவுட் சர்ஜரி வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா எல்லாம் ரெடி ஆயிரும்? நம்ப முடிஞ்சுச்சா? கண்டிப்பா பழைய அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்துருச்சா? எனர்ஜி எல்லாம் வந்துருச்சா? எப்பவும் போல இருக்கு, வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கு, இங்க சூப்பரா இருக்கு. இது யாரு வேணாலும் எடுத்துக்கலாம், நம்பி வரணும், அவ்வளவுதான். இன்னும் பயந்துட்டு ஆபரேஷன் பண்ணணுங்கிறதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. நான் நம்பி வந்தேன், எனக்கு நல்லா இருக்கு. எங்க இருந்து வரீங்க சார்? மதுக்கிறேன். சோ அதான் இந்த மாதிரி நீங்க எந்த பேஷண்ட் இன்வேரியபிளா நீங்க வந்து யார கேட்டீங்கனாலும் அவங்களுடைய வாயிலிருந்து வர ஒரே வார்த்தை ஐ எம் ஹாப்பி, நான் நல்லா இருக்கேன். இந்த டாக்டரை நம்பி வந்தா ரொம்ப நல்லா பண்ணிட்டு போகலாம். நமக்கு வயசு ஆயுசு எவ்வளவு இருக்கோ அத்தனை நாள் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுனாலே சார் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் ஒரு கன்சல்டேஷன் கண்டிப்பா அதுதான் நாங்க சொல்றோம். சார் வந்து முடியுமா முடியாதான்னு முன்னாடியே சொல்லிடுவாரு. அதுக்கு தான் செகண்ட் ஒப்பீனியன் சொல்றோம். அவசரப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க, அந்த சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் காமா பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. தயவு செஞ்சு எங்ககிட்ட ஒரு டைம் செகண்ட் ஒப்பீனியன் வாங்க. உங்களுக்கு சர்ஜரி வேணுமா, ஸ்டென்ட் தான் வைக்கணுமா, பைபாஸ் தான் கட்டாயம் பண்ணணுமா அப்படின்னாலும் அதுக்கும் நாங்களே வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். ஒரு சிலருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்மே தேவையில்லாம கூட இருக்கலாம், ரெண்டு டேப்லெட் கொடுத்தா போதும், அவங்க சூப்பரா இருக்கும். அப்படி எல்லாம் கியூர் பண்ணிருக்கீங்க சார்? எஸ், ஐ திங்க் உங்களுக்கே இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். ஆமா சார். இத்தனை பேர் நீங்க மீட் பண்ணிருக்கீங்க ஹார்ட் பேஷண்ட். பேஷண்ட்ஸ் பாத்திருக்கேன் சார், வருத்தமா கஷ்டத்துல பாத்திருக்கேன். ஆனா எல்லாரும் ஃபேஸ்ல ஒரு சிரிப்போட இன்னைக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹாஸ்பிடல்ல பாத்து. அது நீங்க ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட். So be happy and make others happy. ஆமா சார், நீங்க நல்லா இருக்கணும் சார், அதான் நாங்க எல்லாரும் விரும்புறோம். Thank you.